ஜனவரி 10 மற்றும் 11ஆம் தேதியுடைய நடப்புநிகழ்வு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு கொஷின், உங்க கனவ சொல்லுங்க திட்டம் வந்து ஜனவரி 9ஆம் தேதி திருவள்ளூர் மாவட்டம் பாடியநல்லூர்ல தொடக்கப்பட்டது. செகண்ட் கொஷின், தமிழகத்துல 4 வருஷத்துல வந்து 100 புதிய காப்பு வனங்கள் வந்து அறிவிச்சிருக்காங்க. தமிழகத்துல இருக்க மொத்த நிலப்பரப்புல வந்து 24.47% வந்து வனப்பகுதியா மாறியுள்ளது. தேர்ட் கொஷின், 2026ல் வந்து உலகத்தோட பொருளாதார வளர்ச்சி 2.7%ஆகவும் இந்தியாவோட பொருளாதார வளர்ச்சி 6.6% இருக்குன்னு ஐநா வந்து அறிக்கையில் வெளியிட்டிருக்காங்க. ஃபோர்த் கொஷின், நாட்டின் வளர்ச்சி இன்ஜினாக மாறியுள்ள மாநிலம் வந்து உத்தரப்பிரதேசம் அப்படின்னு சொல்லிட்டு பாதுகாப்புத்துறை அமைச்சர் வந்து ராஜ்நாத் சிங் வந்து பெருமிதமாக அறிவிச்சிருக்காங்க. உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிற பாதுகாப்பு தளவாட உற்பத்தி வழித்தடத்தில் வந்து ரூபாய் 34,000 கோடிக்கு வந்து முதலீடு பண்ணியிருக்காங்க. எந்தெந்த வழித்தடம்னு பார்த்தீங்கன்னா, லக்னோ, கான்பூர், ஜான்சி, ஆக்ரா, அலிகார் மற்றும் சித்ரகூடம். ஃபிஃப்த் கொஷின் பார்த்தீங்கன்னா, டாப்ஸ் திட்டத்துக்கு வந்து அரசாணை வந்து வெளியீடு ஜியோ ஆர்டர் பாஸ் பண்ணிட்டாங்க. சிக்ஸ்த்து கொஷின், பாகிஸ்தானும் அமெரிக்காவும் கூட்டு ராணுவ பயிற்சி வந்து மேற்கொண்டுட்டு வராங்க. அதாவது 13வது இன்ஸ்பயர்டு காம்பீட் 2026 பேரில் பாகிஸ்தான் வந்து வடக்கு அரபிக்கடல்லேருந்து LY-80 ஏவுகணையை வந்து சோதனை நடத்தியிருக்காங்க. அந்த சோதனையும் வந்து பார்த்திங்கன்னா வெற்றி அடைஞ்சிருச்சு. செவன்த் கொஷின், ஜனவரி 2026ல் திருக்குறள் வார விழா தமிழகம் முழுவதும் கொண்டாடணும்னு வந்து கவர்மெண்ட் ஆர்டர் பாஸ் பண்ணியிருக்காங்க. எய்த் கொஷின், அல்மாண்டுன்னு குழந்தைகள் மருந்தை வந்து தெலுங்கானா மாநில அரசு வந்து தடை விதிச்சிருக்கு. இதில் வந்து எத்திலீன் கிளைக்கானுங்கிற அதிக நச்சுத்தன்மை கொண்ட பொருள் வந்து இருக்குது. நைன்த் கொஷின் வந்து, இந்தியாவோட முதல் சூரிய விண்கலம் வந்து ஆதித்யா L1. இது வந்து சூரியனில் ஏற்படும் மாற்றங்கள்லாம் வந்து நம்மளுக்கு தகவல் அனுப்பிச்சிட்ருக்கு. அதுபடி பார்த்திங்கன்னா, சூரிய புயலால் வந்து புவி காந்தப்புலத்தில் வந்து பயங்கரமாக தாக்கம் ஏற்படுது. இதனால் வந்து சேட்டலைட்டு, ஐடி, அந்த வழித்தட சேவை மற்றும் எரிசக்தி உள்கட்டமைப்புகள்லாம் வந்து பாதிக்கப்படுது அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. 10th கொஷின், ஜனவரி 12 வந்து தேசிய இளைஞர் தினமாக கொண்டாடுறோம். இதனால் டெல்லியில் வந்து வளர்ந்த பாரதம் இளம் தலைவர்கள் மாநாடு வந்து நடைபெறுது. பிரதமர் மோடி வந்து 3000 இளைஞர்களோட டைரெக்டாக வந்து கலந்துரையாடுறாரு. 11th கொஷின் வந்து பார்த்திங்கன்னா, கேலோ இந்தியா பீச் கேம்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இதில் வந்து கர்நாடகா தான் வந்து சாம்பியன். 3 கோல்டு 2 சில்வர் 6 வெண்கலத்துடன் அவங்க ஃபஸ்ட்டு ப்ளேஸில் இருக்காங்க. செகண்ட் ப்ளேஸில் தமிழ்நாடு. இதில் 3 தங்கம் 2 வெள்ளி 3 வெண்கலம் வந்து தமிழகம் பெற்றிருக்கு.